வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மிடில் ஏஜ் அண்ட் மெனோபாஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த மெனோபாஸ் பீரியடில் நிறைய மூடு ஸ்விங்ஸ் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது ஃப்ளோ சரியாக இருக்குல்ல, ஃப்ளோ எராட்டிக்காக இருக்குது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சிலவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க அப்படியே சிரமப்படுவாங்க, ஆனால் இருக்காது. சில சமயம் ஒன்றுமே இருக்காது, சில சமயம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் இது முழுக்க முழுக்க ஒரு லேடிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஒரு பெண்ணுன்னு சொன்னால் இது பூப்பை அடைவது எப்படி சரியான விஷயமோ அது ஒரு 12லேருந்து 15 வயசுக்குள்ளே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஜீன்ஸ் பொட்டன்ஷியல். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் அது ஒரு 30-32 வருஷம் நிச்சயமாக வேலை செய்யும். அந்த பை அந்த அண்டாசை இப்படி ஒரு 30-32 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யும். அதுக்கு நம்ம எவ்வளோ வேலை கொடுக்குறோம், அதனோட திறமை என்ன அப்படின்னு, தட் இஸ் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஒரே வீட்டிலேயே ஒரு தாய் மகளும் ஒரு போல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு அனுமானம் செய்துக்கலாமே தவிர வி கேன் கெட் த இன்ஃபரன்ஸ். பட் ஆனால் அந்த இன்ஃபரன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்ஃபரன்ஸ்னாலே ஒரு யூகித்து தான் சொல்கிறோம், அந்த யூகம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் அந்த அம்மா 47-48 வயசில் அவங்களுக்கு மெனோபாஸ் கிடச்சிதுன்னா அவங்க மகளுக்கும் அதுபோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது அப்படியே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அது நிறைய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால மூடு ஸ்விங்ஸ் இருக்கும். சிலப்போ ரொம்ப தூக்கம் வரும், சிலப்போ ரொம்ப இரிட்டேட்டாக இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், கோவப்படுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த கோவப்படுறதுக்கு என்ன ரீசன், தான் என்னமோ ஒன்று நினைக்கிறாங்க, அது நம்மளுக்கு நடக்கலை. ஆனால் உண்மையில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பிஹேவியர் ப்ராப்ளம் இல்லை. அடிப்படையிலேயே அந்த ஒரு பெண்ணுக்கு புரிதல் குறைபாடு இருக்கும், சிலப்போ கம்பேரிசன் மைண்ட் செட் இருக்கும், சிலப்போ எல்லாத்தையும் ரேட் பண்ணி பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு. அவங்க நிறைய வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு சாதாரணப்பட்டவங்க ஒரு சின்னதாக ஒரு சாமான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுபோல் நம்மளுக்கு இருக்கா, நமக்கு மட்டும் அப்படி இல்லையே அப்படின்னு. நம்ம தகப்பனார் நம்மளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரா இருக்கும், நம்மளே நிறைய வி ஆர் ஆல்சோ ஏர்னிங், வி ஆர் ஒர்க்கிங்லே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அது கிடைக்கிற அந்த வருமானத்திலே நம்ம நிறைய புது சாமான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம இருந்தால் கூட எதிராக இருக்கிறவங்க வேறு ஏதான ஒரு விஷயம், ஒரு புதுசாக ஒரு சாமான் வச்சுருக்கிறாங்கன்னா அதுபோல் நம்மளுக்கு இல்லை பாரு அப்படின்னு நினைப்பாங்க. தட் மீன்ஸ் கண்டினியூஸ்லி கம்பேரிங் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அந்த மைண்ட் செட் எப்போவுமே ஏற்புடையதில்லை. கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணிக்கணும். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னே நம்மளோட வசதி எப்படி இருந்தது, இப்போ நம்மளோட வசதி எப்படி இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னே நம்மளோட மெச்சூரிட்டி எவ்வளோ இருந்தது, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகுது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே எவ்வளோ நம்ம எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருந்தோம், பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஒரு கண்டிஷன்னால இப்போ எப்படி நம்ம இம்பேலன்ஸ்டு எக்ஸ்பிரசிவ் ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நம்மளுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன சொல்லிக்கணும் இதுக்கு நடுவில்னு சொன்னால், இந்த மெனோபாஸ் பீரியடில், டிரான்சிஷன் பீரியடில் நம்மளுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஓவர் த பீரியட் இந்த குறைபாடுன்றது நம்மளோட இந்த மெனோபாஸ்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது நார்மாலிட்டிக்கு வரும். இதுக்கு முன்னே நம்ம எவ்வளோ அமைதியாக இருந்தோமோ அதுபோல் அமைதியாக இருக்க முடியும் இந்த பீரியட் தாண்டின ஒன்று. ஆனால் அந்த குறைபாடு உள்ள குணங்கள் என்னது, எப்போவும் கம்பேர் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி பார்க்குறோம், போட்டி எல்லாத்துலையும் ஒரு கம்பேரிசன், எல்லாத்துலேயும் ஒரு காம்படிஷன் வச்சுக்கணும். அப்புறம் ஆங்கர், ஜெலஸ், என்வி அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி குணாதிசயங்கள் பெருமளவுக்கு மாறுபாடு இருக்காது. ஆனால் இந்த கம்பேரிசனில் இருக்கே அந்த ரேட்டிங்ஸ் மனசுக்குள்ளே ஒரு தப்பு வர வச்சுக்கிறவன், அது இந்த மெனோபாஸ் தாண்டின உடனே அந்த இம்பேலன்ஸ் போகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் போன உடனே கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்துடும். ஆனால் இப்படி தொடர்ந்து கோவப்படுறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் நம்மளோட முகமலர்ச்சி குறைஞ்சிடும். அதாவது ஒரு பிரசஸ்தமாக இருக்குது ஒரு முகம் அப்படின்னு, பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பளிச்சுன்னு இருக்கிற முகத்துக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டுமே அதை விட்டு போயிடும். நம்மளை விட்டு போயிடுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு கோவமே நம்மளுக்கு ஒரு பெரிய எதிரியாக மாறும். எல்லா விதத்துலேயும் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வரும். அதனால தான் வள்ளுவர் கூட சொல்வார், முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் போகக்கூடிய இந்த கோபம் இருக்கே அது நம்மளை ரொம்ப அளவில் கீழே தள்ளிடும். நம்மளோட
இமேஜை நாசம் பண்ணிட்டுறோம். நம்ம இமேஜை காலு கீழே போட்டு மிதிச்சா எப்படி ஆகுமோ அதுபோல் நம்மளோட இமேஜை கெடுத்துடும். எது? இந்த கோபம். இந்த கோபம் இந்த மாதிரி மெனோபாஸ் பீரியடில் வருது. அதை தொடர்ந்து வி ஆர் என்ன ஹேண்டிலிங் இட் நாட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் என்ன செய்யும்? முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கெடுத்துடும். அகமலர்ச்சின்றது என்ன? மனம் ரொம்ப உவகையோடு இருக்குது. நகை என்பது என்ன? சிரிப்பு. நகைப்பு அப்படின்னு சொன்னால் சிரிப்பு. அது முகத்தில் நம்ம காட்ட முடியும், எ ஸ்மைல் அப்படின்னு. ஆனால் உவகை என்பது என்ன? மனதளவில் சந்தோஷப்படுறது, பெரிய அளவில் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது. அந்த நகை உவகை ரெண்டுத்தையுமே கொல்லக்கூடியது இந்த சினம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதனால் மெனோபாஸ் பீரியடாக இருந்தாலும் வேறு இன்னும் சில சமயமாக இருந்தாலும் கோபத்தை அறவே குறைக்கொள்ள வேண்டும், அறவே ஒழுத்துடணும். அதாவது யூ எஸ்சூ இட், யூ டீலிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி ஆங்கர். அந்த எக்ஸ்பிரசிவ் ஆங்கர் இருக்கு, அதுலேருந்து நம்ம எப்போவுமே டீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.